அன்பு, இந்தா. என்ன அன்பு நீங்க? உங்களை எவ்வளவு பிரில்லியன்ட் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு கேவலமான சீப்பான ட்ரிக்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன போலீஸ் ஏதோ அப்செட்டா இருக்கீங்க போல இருக்கு. நீ இல்லன்னு சொன்னாலும் உன் முகத்திலேயே போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கு. எல்லாம் அந்த கார்த்திக் கேஸ் தான். அதுல என்ன, நீதான் ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவு பண்ணி ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? என்னமாயா நக்கலா? அவன் எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாமாயா. எப்படி கேட்டாலும் என்ன மாதிரி லாக் பண்ணாலும் நான் கொலை பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அவனே ஒத்துக்கிட்டா கேஸ் ஈஸியா முடியும். பின்ன கொலை பண்ணிருந்தா தானே ஒத்துப்பாரு. அன்பு, நீதான் பிடிவாதமா எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரை தூக்கி ஜெயில போட்டு பண்ணாத தப்ப ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்கற. அது எப்படி நடக்கும் சொல்லு? என்னமாயா உன் கிளையண்ட்டுக்கு சப்போர்ட்டா? கண்டிப்பா இல்ல. ஆனா வினய் எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தூரம் வீடியோ ஆதாரத்தையே காட்டின அப்புறம் நீ நம்ப மாட்டேன்னா என்ன அர்த்தமாயா? வினய் கொலை பண்ணலன்னு அர்த்தம். மிஸ்டர் அன்பு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு உங்களுக்கு தெரியாதா? மயா, ஆனா அந்த வீடியோல எல்லாம் கரெக்டா தெளிவா இருக்கே. எனக்கு புரியல. நான் கையும் கழுவமா பிடிச்சதுக்கு அப்புறமும் அவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நீயும் நம்ப மாட்டேங்கிற. அப்போ நான் என்ன பைத்தியக்காரனா? ஏய், என்ன சிரிக்கிற? இங்க பாரு அன்பு, உனக்கு வேணும்னா அந்த வீடியோ உண்மையா இருக்கலாம். ஆனா அத மட்டுமே வச்சுக்கிட்டு வினய் தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல முடியாதுல்ல. இது உனக்கும் தெரியும். அதனாலதான் நீ டென்ஷனா இருக்க. மண்ணாங்கட்டி, நாளைக்கு கோர்ட்ல அவனை எப்படி சிக்க வச்சு காலத்துக்கு உள்ள தூக்கி போடுறேன்னு மட்டும் பாரு. நீ என்ன வேணாலும் செய்யணும்னு நினைக்கலாம். ஆனா நாளைக்கு கோர்ட்ல உனக்கு எதிரா நிக்க போறது மாயா அன்பரசன். நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி இந்த கேஸ சுக்கு நூறா உடைச்சு வினய் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு அவரை ரிலீஸ் பண்ணி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓ, சவாலா? ஆமா, ஆனா இது ஒண்ணும் புதுசு இல்லையே. நமக்குள்ள ஆல்ரெடி இருந்த சவால் தானே. ஆதாரத்தோட அவன் அரெஸ்ட் ஆனதுமே நீ தோல்வியை ஒத்துக்குவேன்னு நினைச்சேன். மிஸ்டர் அன்பு, கோர்ட் சொல்ற வரைக்கும் யாரும் குற்றவாளி இல்ல. அவங்க வெறும் சஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதனால ரொம்ப உணர்ச்சி வசப்படாம நாளைக்கு கோர்ட்ல என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு பாருங்க. என் செல்ல குட்டி, பாய். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது. யோ யோ, நான் தான் உன்னை மாயிட்ட சொல்லி பெயில் எடுக்க சொன்னல. அப்ப என்னமோ வீரவாசனம் பேசிக்கிட்டு இப்போ வந்து சோக பாட்டு பாடி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. போக வேண்டியதானே வெளியில? டேய், நான் சும்மா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தேன்டா. எதுக்கு வெளியே போகணும்? நான் வெளியில் போய் என் மாப்பிள்ளை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு பேனர் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் போராடணும். போலீஸ் வந்து நான் முட்டி தட்டணும். நீங்கள் ஜாலியாக செல்லுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பியா? அதெல்லாம் வெளியில் போக முடியாது. நானும் கூட ஜாலியாக செல்லுக்குள்ள தான் உட்காந்துருப்பேன். ஐயோ, யோ, உள்ள உட்காந்துலாம் ஜாலியா உனக்கு? டேய், இங்கே இருக்கிறது ஜாலின்னு நினச்சா ஜாலி தான்டா, கஷ்டம் நினச்சா கஷ்டம். நீ இதை ஜாலியாக எடுத்துக்க, அவ்வளோதான். அப்போ குத்துப்பாட்டு பாட வேண்டியதானே, எதுக்கு சோக பாட்டு பாடிட்டு இருக்க? ஏய், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. வாமா. யார் மாப்பிள்ளை வந்திருக்கா? ஏம்மா, நீ எதுக்குமா அடிக்கடி இங்கே வர? உன்னை இந்த இடத்துல பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எனக்கு கூட தான் உங்களை இப்படி பார்க்க சங்கடமா இருக்கு. என்ன மாமா செய்யறது? ஐயோ, இத மறந்துட்டேன் பாருங்க. பிரசாதம்மா,
நீயும் அந்த ஆண்டவங்கிட்ட நிறைய அப்ளிகேஷன் போடுற. அந்த ஆண்டவன் ஏற்கனவே ஓவர் டைம் பார்த்து பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்காரு. டைம் இல்லாமல் அவர் அப்ளிகேஷனை பார்க்கலையோ? என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. யோ சும்மாரியா, சும்மா நோய் நோயின்னு வளரிட்டு. மித்ரா, அது அன்பு விசாரணை ஏதாவது வந்தானா? இல்ல வினய், வரல. ரொம்ப நல்லது மித்ரா. இங்க பாரு, அவன் இனிமே வந்தாலும் வருவான். அவன் என்ன சொன்னாலும் எப்படி கேட்டாலும் தயவு செஞ்சு என் மேல சத்தியமா நீ உண்மையை மட்டும் ஒத்துக்காத, புரியுதா? மித்ரா, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லா உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட கேம் ஆடினாலும் ஆடுவான். நீ எப்பவுமே உஷாராவே இருக்கணும். சரிங்க. ஆமாம், அவன்ல ஒரு போலீஸ் ஆமாப்ல. போலீஸுங்கிற பேரில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பொறுக்கி ராத்திரி வீட்டு செவரேறி குதிச்சு உள்ள வந்து குழி நோண்டுறான். வீட்டுக்குள்ளே வந்து செவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிறான். ஃபோன் பண்ணி குரலை மாற்றி பேசுகிறான். இதெல்லாம் போலீஸ் பண்ணுற வேலையை மாப்ல, பொறுக்கி பண்ணுற வேலை. சே மம்சு, நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது அவனுக்கு பொழப்பே தானே. மித்ரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? தெரியலங்க, நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. ஆள் இல்லாத வீட்ல இருக்கவே பிடிக்கல. எந்நேரமும் ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல வினய். ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏமா பசங்க எங்க? மித்ரா, என்னாச்சு மித்ரா? பசங்க உன் கூட தானே இருக்காங்க? இல்லங்க, தேனை வந்து தானியாவை கூட்டிட்டு போயிட்டா. குட்டிச்சாத்தை வந்து தானியை கூட்டிட்டு போயிட்டாளா? ஆமா மாமா. மாப்பிள, இந்த குட்டிச்சாத்தனை மைடியர் குட்டிச்சாத்தன் படத்துல பாட்டில போட்டு அடைப்பாங்களே, அந்த மாதிரி அடைச்சு வச்சிடணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். நாம எல்லாம் கொலைகாரங்க. நம்ம வீட்ல இருக்கிறது தானியாவுக்கு பாதுகாப்பு இல்ல, அது இதுன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டா. தானியாவும் உங்களை அரெஸ்ட் பண்ணதுனால நீங்க தான் அவ அப்பாவை கொலை பண்ணீங்கன்னு அவ நம்பிட்டா. எனக்கு தானியா போனது பிரச்சனை இல்ல, ஆனா அவ நம்மள தப்பா நினைச்சிட்டு போறா. அதான் எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. மித்ரா, விடு மித்ரா. இந்த விஷயத்துல நம்ம கருத்து சொல்ல ஒண்ணுமே இல்லை. என்னதான் நம்ம பார்த்து பண்ணாலும் அவங்க தானே அவளோட ஃபேமிலி. ஆமா, விக்ரம் என்ன பண்றான் மித்ரா? அழுதானா? ஆனா பரவாயில்ல, நான் சமாளிச்சிட்டேன். அவனுக்கு இதெல்லாம் ஒன்னும் புரியல, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் அங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவனை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவன் எப்போ எதுக்கமா போய் ஹாஸ்டல்ல சேர்த்த? பாவம், சாப்பாடெல்லாம் அங்கே எப்படி இருக்குமோ, கஷ்டப்பட போறாமா அவன். அவன் வயசுக்கு போலீஸ் கேஸு, கொலை, இதெல்லாம் ரொம்ப ஹெவியான விஷயம். நாம இதெல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவன் வீட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தானா நல்லா இருக்காது. அப்புறம் அது வேற விதமா பாதிப்பை ஏற்படுத்திடுமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதான் ஸ்கூல்ல பேசி கொஞ்ச நாள் சேஃபா ஹாஸ்டல்ல இருக்கட்டும்னு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ சொல்றது சரிதான். ஆனா ஹாஸ்டல்லாம் அவனுக்கு செட் ஆகுமா மித்ரா? சின்ன பையன் மித்ரா அவன். அதெல்லாம் அவன் இருந்துப்பாங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ வெளியில எப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனையில் இருப்பேன்னு எனக்கு தெரியும் மித்ரா. நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமா எல்லாமே மாறிடும். நான் நிரபராதி நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவேன். தானியா கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவா. மறுபடியும் நம்ம தானியா, விக்ரம், நீ, நான் சந்தோஷமா இருக்க போறோம். அது கண்டிப்பா நடக்கும் மித்ரா, என்ன நீ நம்பு. நம்புறது மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. மேடம்க்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லையே,
அதான் நான் உன்னையும் வீட்ல இருன்னு சொன்னேன். நீ தான் இருக்க மாட்டேங்கிற. மாயா, எனக்கு வேலை இருக்கு மாயா. வீட்டுல உட்காந்துருந்தா உன் கூட விட்ட சவால்ல எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லு? அன்பு, நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். ஓ, பாத்துக்கலாம். சரி மாயா, நான் போயிட்டு வரேன். எழுமல சார், வண்டி எடுங்க. ஓகே சார். அன்பு, நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். மிஸ்டர் அன்பு, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். வினய் எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். வினய் எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சு அவரை ரிலீஸ் பண்ணி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. மாயா எப்படி நம்ம ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறமும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வினய் குற்றவாளி இல்லைன்னு சொல்றா? இத்தனைக்கும் அவன் உண்மையை மறைச்ச கோபம் கூட அவகிட்ட சுத்தமா இல்லையே. அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கிறது உண்மை இல்லையோ? இல்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்றாளா? இல்லையே, மாயா அப்படி போய் சொல்லி கேம் ஆடுற ஆள் இல்லையே. ஆமா, அவன் தான் கொலை பண்ணான். ஆனா நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காப்பாத்தி காட்டுறேன்னு ஸ்ட்ராங்கால பேசுவா. அப்போ உண்மையிலேயே வினய் கொலை பண்ணலையா? வேற யாரு பண்ணிருப்பா? கரெக்ட். வினய் கொலை பண்ணலன்னு மாயா இவ்வளவு கான்பிடென்டா சொல்றான்னா அப்ப அவன் கொலை பண்ணலன்னு தான் அர்த்தம். ஆனா அவன் கொலையை மறைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதான் அந்த வீடியோ. கொலை பண்ணவங்களை காப்பாத்தி தடயத்தை அழிச்சு பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையை வினய் பண்ணிருக்கான். அப்போ கொலை பண்ணது கண்டிப்பா மித்ராவா தான் இருக்கும். எஸ், மித்ராவே தான். எழுமல சார், வண்டியை நிப்பாட்டுங்க. ஓகே சார். என்னாச்சு சார்? கமிஷனர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அன்பு, சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன்ல எந்த லெவல்ல இருக்கு? அக்யூஸ்ட் தப்பா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். அது விஷயமா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க அன்பு, என்ன விஷயம்? சார், எனக்கு இந்த கேஸ்ல ஒரு புது ரூட் கிடைச்சிருக்கு சார். நான் விசாரிச்ச வரைக்கும் வினய் இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்றீங்க அன்பு? இவ்வளவு தூரம் ஆதாரம் கிடைச்சு ப்ரொசீட் பண்ண பிறகு இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க? வினய் பண்ணலனா இப்ப வேற யார் பண்ணிருப்பா? சார், வினய் கொலை பண்ணல, ஆனா கொலையை மறைக்க ட்ரை பண்ணிருக்காரு. உண்மையாவே கார்த்திகை கொலை பண்ணது வினயோட மனைவி மித்ராவா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். வாட்? என்ன சொல்றீங்க அன்பு? ஆமா சார், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க மேலே சின்னதா டவுட் இருந்துச்சு சார். இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு சார். கார்த்திக் ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா மித்ராவை பார்க்க போயிருக்கான். அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அப்ப நடந்த பிரச்சனையில மித்ரா அவனை கொண்டு இருக்கலாம் சார். அதை மறைச்சு தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக வினய் மத்ததெல்லாம் பண்ணிருக்கலாம் சார். ஓகே அன்பு, இந்த ஆங்கிலையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. சார், அதுக்கு முன்னாடி எனக்கு மித்ரா விசாரிக்க உங்க பெர்மிஷன் வேணும் சார். ஷூர், பட் பார்த்து பண்ணுங்க. பி கேர்ஃபுல். ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ஷூர் சார், தேங்க்யூ. ஓகே அன்பு. எழுமல சார், வண்டியை நேரா வினய் வீட்டுக்கு விடுங்க. ஓகே சார். மித்ரா, மிஸ்ஸஸ் மித்ரா, மிஸ்ஸஸ் வினய், யாராவது இருக்கீங்களா? என்ன எழுமலை இது? சார், அதான் எனக்கும் தெரியல சார். எழுமலை, நீங்க தோட்டத்துல அப்புறம் மாடியில போய் பாருங்க. சரிங்க நான் சார். வீட்டுக்குள்ள செக் பண்றேன். எதுனா கூப்பிடுங்க. சீக்கிரம் போங்க.
ஏதோ தப்பா நடந்திருக்கிற மாதிரி இருக்கே. என்ன அன்பு, இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புன, அதுக்குள்ள கால் பண்ற? என்ன பிரிஞ்சு இருக்க முடியலையா? ஏய் மாயா, ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நான் ஒரு கிளைண்ட பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். ஏன், என்ன ஆச்சு? அது நீ வினய் வைஃப் மித்ராவை லாஸ்டா எப்ப மீட் பண்ண? அவங்க உன் கூட இருக்காங்களா இப்போ? இல்லையே, அவங்க ஏன் கூட இல்ல. நான் லாஸ்டா அவங்கள நேத்து மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. ஏன் அன்பு, ஏதாவது பிரச்சனையா? அப்படிதான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் உடனே வினய் வீட்டுக்கு வரியா? தோ உடனே வரேன். சார், வெளியிலயும் பார்த்துட்டேன், கார்டன்லயும் பார்த்துட்டேன் சார். யாருமே இல்லை சார். சார், எனக்கு என்னமோ இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்னு தோணுது சார். சார், இங்க பாருங்க, எதுவுமே நார்மலா இல்லை சார். ஏழுமலை, கண்டிப்பா அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இது என்ன நடந்துச்சு? மித்ரா, மித்ரா. மாயா, பதறாத. அதை பத்தி கேட்கதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு மித்ரா கிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்லை. இடமும் இப்படி கண்ணா பின்னான்னு கிடக்க. நான் மித்ரா உன்னை எதுவும் பார்க்க வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன். கடைசியில அதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையில அவங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் இரு, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நான் தான் பார்த்துட்டேன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் இரு, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நான் தான் பார்த்துட்டேன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் இரு அன்பு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன? இரு. மித்ரா. எல்லா இடமும் இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்பு. யார் இப்படி பண்ணிருப்பாங்க? மாயா, கொஞ்சம் இரு, பதறாத. ஆமா, நேத்து நீ மித்ராவை மீட் பண்ணப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது த்ரெட்டன் இருக்கு, யாராவது மிரட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. வினய் சார் அரெஸ்ட் ஆனதுனால
அவங்க ரொம்ப படபடப்பா இருந்தாங்க. எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தபடி வேற எதுவுமே அவங்க என்கிட்ட சொல்லல. மித்ராவுக்கு இருந்த ஒரே ஆபத்து கார்த்திக் தான். ஆனா அவனும் செத்துட்டான். அப்போ வேற யாரும் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? ஒன்னும் புரியல மாயா. மாயா, நீ உடனே வினயை மீட் பண்ணி அவருக்கு பிசினஸ் எதிரி வேண்டப்படாதவங்க யாரும் இருக்காங்கன்னு கேட்டு சொல்ல. நான் இங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். இத பார், இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணா தப்பாயிடும். சரி, ஓகே. நான் உடனே புறப்படுறேன்.